அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now. திமுகவுக்கு எதிராக தான் இந்த கோபம் திரும்பி இருக்கு. அதை இந்த கட்சிகள் நல்லா இந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவுக்கு எதிராக தான் இந்த கோபம் திரும்பி இருக்குன்றது என்ன ஆதாரம் கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில், பிஜேபி, காங்கிரஸ், அதிமுக எல்லாமே விஜயோட பேசுறதே அதுக்கு ஒரு ஆதாரம். இது திமுக நம்ம எல்லாரும் விட நல்லா தெரியும். இன்னும் 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் பிணத்தண்ணி கழுகுகளா இதுல எவ்வளவு தூரம் வந்து ரத்தம் குடிக்க முடியுமோ அந்த அளவு ரத்தம் குடிக்க தான் பார்ப்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, பிஜேபி பண்ணுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு வக்கீலாவே செயல்படுறாரு, விஜயை காப்பாற்ற துடிக்கிறாரு. விஜய்க்கு எடப்பாடி வக்கீலாக மாறி இருக்கிறார்ன்றது வந்து நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு எல்லாரும் விஜயை வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு கட்சி, ஒரு பிரதான எதிர்கட்சி, அதில் பிஜேபி, ஏடிஎம்கே அப்படி பார்த்தீங்கன்னா என்டிஏ பூராவே விஜய் வந்து காப்பாற்றணும் தான் துடிக்குது. புரிந்து கொள்ளக்கூடியது. இன்னைக்கு இதே கண்டிஷனில் திமுக எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி சிஎம் இருந்து எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணி விஜய் வந்திருந்து இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா திமுக விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். தமிழக வெற்றி கழகம் நடத்தின அந்த அரசியல் நிகழ்வுல தான் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இங்க இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா விஜய் கிட்ட பேசுறாங்கன்னா அப்ப இந்த மக்களோட உயிரிழப்புன்றது விஜய்க்கு எந்தவித பாதிப்போ அவ பேர கிடையாதா? ஏன்னா தொடர்ந்து விஜய் இன்னமும் வந்து அவங்க பக்கம் இழுக்கலாமா, இவங்க பக்கம் இழுக்கலாமா, அதுல தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்கன்னா ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கு, பணம் வந்துருக்குது, விஜயை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாம விஜயோட போய் பேசுறானுங்கன்னு என்ன அர்த்தம்? கரூர் கலெக்டரும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். என்னதான் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அனுமதி கொடுத்துருக்கூடாது. நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுன்றாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுன்னா அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கு சுப்ரீம் கோர்ட்டோ போயிருக்கணும். நீங்க மீறி இருக்கணும். ஏன் நீங்க கோர்ட் உத்தரவு மீறினதே இல்லையா? 17,000 கண்டெம்ட் பெட்டிஷன் மதராஸ் ஹைகோர்ட்ல இருக்கு, அரசு உத்தரவை செயல்படுத்துறேன். 17,000 பெட்டிஷன் இந்த கவர்மெண்ட் மேல இருக்குது. அப்புறம் அவசரமா அந்த என்கொயரி கமிஷன் மாநில அரசு நியமித்தது. ஒரு என்கொயரி கமிஷனை போட்டீங்கன்னா முதல்ல ஜிஓ போடணும். அந்த ஜிஓ போட்டு அதுக்கான அலுவலகம் இங்க இருக்குது. யார் வேணா பொதுமக்கள் கருத்து சொல்லலாம், பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடணும். பொதுமக்கள் மத்தியில பப்ளிக் டொமைன்ல ஜிஓ வராமல என்கொயரி கமிஷன் 18 மணி நேரத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாலே என்கொயரி கமிஷன் சிஎம் போடுறாரு. அதுதான் நான் சொல்றேன், இது ஆச்சரியமான விஷயம். இந்தியாவில் தமிழ்நாட்டை விட 10 படி கீழே வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்காத ஒரு அவலம் இங்கே நடக்குது. இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்லேருந்தே பார்த்தீங்கன்னா என்டிஏக்குள்ளே விஜயை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இருந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வேலை செய்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜய் கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றது இப்போ அஃபிஷியலாகவே ஒத்துட்ருக்காங்க. செல்வ பெருந்தகை தரப்புல இருந்துமே அதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், செப்டம்பர் 27 கரூரில் தமிழக வெற்றி கழகத்தால் நடத்தப்பட்ட அந்த ஒரு பொலிட்டிக்கல் கேம்பெயினில் மக்கள் உயிரிழந்தாங்க. ரொம்ப ஒரு துரதிருஷ்டவசமான ஒரு சம்பவம், நடந்திருக்கவே கூடாது, எப்படியாவது தவிர்த்துருக்கணும். பட் ஸ்டில் இட் ஹேப்பன்டு. இட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 days நெருங்கி நம்ம 10 நாட்கள் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஒரு சூழலில் பல கட்சிகள் வந்து பல விதமாக இதை அணுகுறாங்க. குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் ஒவ்வொருத்தருமே அவங்களோட சஜஷன்ஸ்லையும் சரி, அவங்க பதிவு பண்ணக்கூடிய கருத்துலையும் சரி, நிறைய பல விதமான மாற்றங்கள் இருக்குது. அரசியல் ரீதியாக இதை அணுகுறாங்களா? இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் இதை வந்து இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்யணும்னு நினைக்கிறாங்களா? அப்படிதான் நினைக்கிறாங்க. எல்லாரும் அரசியல் பண்ணுறாங்க. அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது அரசியல் கூட்டத்தில் நடந்த ஒரு மனித பேரிழிவு. அப்போ அரசியல் பண்ண தான் செய்வாங்க. இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது எல்லா அரசியல் கட்சிகளும் பிணத்தண்ணி கழுகுகளாக இதில் எவ்வளோ தூரம் வந்து ரத்தம் குடிக்க முடியுமோ அந்த அளவு ரத்தம் குடிக்க தான் பார்ப்பாங்க எல்லா அரசியல் கட்சிகளும். திமுக, அதிமுக, தவேக, பிஜேபி, காங்கிரஸ், எல்லா கட்சிகளுமே. கம்யூனிஸ்டுகளை தவிர வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற அத்தனை பேரும் இதில் பிணத்தண்ணி கழுகுகளாகத்தான் ரத்தம் குடிக்க பார்க்கிறார்கள். இது புரிந்து கொள்ளக்கூடியது, இயல்பு. அப்படி தான் அவங்க இருப்பாங்க. இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. இது அரசியல் ஆக்காதுன்னு சொல்கிறது மூடத்தனமான, முட்டாள்தனமான பேச்சு. இது அடிப்படையில் ஒரு அரசியல் பிரச்சனை. ஒரு அரசியல் கட்சி தலைவரோட கூட்டத்தில் நடந்த மனித பேரழிவு. அந்த அரசியல் கட்சி தலைவர் முதல் காரணம், முட்டாள்தனமாக போய் கூட்டத்தில் மாட்டி செத்த மக்கள் 2வது காரணம், என்னதான் இருந்தாலும் தடுக்க தவறிய அரசு ஒரு 3வது காரணம். இப்போ 3 பேருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. அப்போ அரசியல் கட்சிகள் இன்னும் 6 மாதத்தில் எலெக்ஷன் வரும்போது அதிகாரத்துக்காக ஆளாய் பறக்கிற துடிக்கிற அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சி, ஆளுகிற கட்சி, ஆளை துடிக்கிற கட்சி, எல்லாரும் இதில் வந்து கண்டிப்பாக வந்து எவ்வளோ தூரம் முடியுமோ அந்த அளவுக்கு ரத்தம் குடிக்கத்தான் பார்ப்பார்கள். ரத்தம் குடித்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். கம்யூனிஸ்டுகளை தவிர மற்ற அத்தனை பேரும் இதில் வந்து எவ்வளோ தூரம் குளிர் காய முடியுமோ அவ்வளோ தூரம் குளிர் காயணும் தான் பார்த்துட்ருக்காங்க.
ஓகே சார், இப்போ நம்ம வந்து இந்த ரீசெண்டாக நடந்த ஒரு டெவலப்மெண்ட் வச்சு பேசணும்னு நினைக்கிறேன் சார். ரீசெண்டாக வந்து டிடிவி தினகரன் அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு. அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய்க்கு வக்கீலாகவே செயல்படுறாரு, விஜய்க்கு வக்கீலாக செயல்பட்டு விஜயை காப்பாற்ற துடிக்கிறாரு. இந்த ஒரு சூழலில் அவர் வந்து கூட்டணி ஃபார்முலாவை மனசில் வச்சுட்டு தான் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவர் சொல்கிறது கரெக்டு தான், டிடிவி சொல்கிறது கரெக்டு. எடப்பாடி பீரியடில் இருந்தாலும் டிடிவி அதை தான் செய்வார். டிடிவி சொல்கிறது கரெக்டாக, ஆனால் இதை சொல்கிறதுக்கு டிடிவிக்கு தார்மீக ரீதியில் உரிமை இருக்கான்னா இல்லை. இவர் என்ன பண்ணார், முதல்ல இந்த சம்பவம் நடந்தோன்னா விஜய்க்கு ஆதரவாக தான் இவர் பேசினார். இதில் யாரும் அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார். இதில் விஜய் வந்து சம்மந்தப்பட்டவர்களை பார்க்கணும்லாம் இவர் புத்திமதி சொன்னார். இன்றைக்கி அவரோட ஒரே பிரச்சனை எடப்பாடி பழனிசாமி. எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி மீண்டும் முதலமைச்சராகி விடுவதை தடுக்க வேண்டும் என்று துடியாய் துடிக்கிறார் டிடிவி தினகரன். அவருக்கு ஒரே ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா தான், எடப்பாடி சிஎம் ஆகக்கூடாது. அதுக்காக அவர் இந்த கருத்தை சொல்கிறார். விஜய்க்கு எடப்பாடி வக்கீலாக மாறி இருக்கிறார்ன்றது வந்து நான் என்ன கேட்குறேன், இன்றைக்கி எல்லாரும் விஜயை வந்து எதிர்த்து பேசும்போது ஒரு கட்சி, ஒரு பிரதான எதிர்கட்சி, அதில் பிஜேபி ஏடிஎம்கே அப்படி பார்த்தீங்கன்னா என்டிஏ பூராவே விஜய் வந்து காப்பாற்றணும் தான் துடிக்குது, புரிந்து கொள்ளக்கூடியது. இன்றைக்கி இதே கண்டிஷனில் திமுக எதிர்கட்சியாக இருந்து எடப்பாடி சிஎம்மாக இருந்து எடப்பாடியை சேலஞ்ச் பண்ணி விஜய் வந்திருந்து இன்றைக்கி இந்த பிரச்சனை வந்திருந்ததுன்னா திமுக விஜய் சப்போர்ட் பண்ணியிருக்கோம். அதனால் இதில் ஒன்றும் புதுசு கிடையாது. இது டிடிவி சொல்கிறது உண்மை, ஆனால் அதை சொல்கிறதுக்கான தார்மீக உரிமை டிடிவிக்கு இருக்கான்னா இல்லை. விஜயோட வக்கீலாக தான் எடப்பாடி பேசுகிறாருன்னா ஆமாம் அப்படி தான் பேசுகிறாரு. அவர் இடத்துல எதிர்க்கட்சி தலைவராக யார் இருந்தாலும் அப்படி தான் பேசுவாங்க. கையில் கிடையாது எதை எடுத்து திமுக அரசாங்கத்தின் மீது அடிக்கலாம், அதை தான் அவங்க செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஆகவே டிடிவி தினகரன் சொல்வது உண்மை, ஆனால் இதை சொல்வதற்கான உரிமை, தார்மீக உரிமை டிடிவிக்கு கிடையாது என்பது அதை விட பெரிய உண்மை சார். ஆனால் இதில் டிடிவி தினகரன் அதே ப்ரெஸ் மீட்டில் இன்னொரு விஷயமும் பதிவு பண்ணுறாரு. இந்த கரூர் ஸ்டாம்பேடை பொறுத்த வரைக்கும் முதல்வரை குற்றம் சாட்டுறதுக்குன்றது ஒரு நியாயமற்ற செயல். எந்த விதத்துலையுமே வந்து நீங்கள் முதல்வரை குற்றம் சாட்ட முடியாது, அவங்க சிறப்பாக செயல்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. இல்லைங்க, இது ஓரளவு உண்மை. ஆனால் அரசை குறை சொல்லாமல் இருக்க முடியாதுல்ல. முதலமைச்சர் அதுக்கு பிறகு செயல்பட்டார், 2 மணி நேரத்தில் வந்து என்கொயரி கமிஷன் போட்டார், அதுக்கு பிறகு ஸ்பாட்டுக்கு போனார், அதெல்லாம் உண்மை. ஆனால் அதிகாரிகள் வந்து ஈரோடு கரூர் கலெக்டரும் எஸ்பியும் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கணும். என்ன தான் இருந்தாலும் அந்த இடத்துல அவங்க அனுமதி கொடுத்துருக்கூடாது. நீதிமன்றம் அனுமதி கொடுத்ததுன்றாங்க. நீதிமன்றம் அனுமதி கொடுக்குதுன்னா அதை எடுத்து சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டுக்கோ சுப்ரீம் கோர்ட்டோ போயிருக்கணும். நீங்கள் மீறி இருக்கணும். ஏன் நீங்கள் கோர்ட் உத்தரவை மீறினதே இல்லையா? 17,000 கண்டெம்ட் பெட்டிஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் இருக்குது, அரசு உத்தரவை செயல்படுத்துகிறேன்ட்டு. 17,000 பெட்டிஷன் இந்த கவர்மெண்ட் மேலே இருக்குது. அரசாங்கத்துக்கு பொறுப்பே இல்லையா? அப்புறம் அவசரமாக அந்த என்கொயரி கமிஷனை மாநில அரசு நியமித்தது. ஒரு என்கொயரி கமிஷனை போட்டிங்கன்னா முதல்ல ஜிஓ போடணும். அந்த ஜிஓ போட்டு அதற்கான அலுவலகம் இங்கே இருக்குது, யார் வேணால் பொதுமக்கள் கருத்து சொல்லலாம்னு பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு வெளியிடணும். பொதுமக்கள் மத்தியில் பப்ளிக் டொமைனில் ஜிஓ வராமல் என்கொயரி கமிஷன் 18 மணி நேரத்தில் வேலையை ஸ்டார்ட் பண்ணுது. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முன்னாலே என்கொயரி கமிஷனை சிஎம் போடுறாரு. மறுநாள் காலையில் 12 மணிக்கு சம்பவம் நடந்து 16 மணி நேரத்துலேருந்து 18 மணி நேரத்துக்குள்ளே, ஒரு நாள் கூட முடியல, அதுக்குள்ளே என்கொயரி கமிஷன் பாஞ்சு வேலை செய்யுது. இவையெல்லாம் சந்தேகத்தை கிளப்பக்கூடிய, இவையெல்லாம் விமர்சனத்துக்கு உள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால் வந்து அரசாங்கத்தை குறை சொல்ல முடியாதுன்றது ஏற்புடையதில் அரசை குறை சொல்ல வேண்டும். முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில் அவர் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் அரசின் தோல்வி, அரசு எந்திரத்தின் தோல்வி இது. தார்மீக முறையில் இதற்கு முதலமைச்சர் பொறுப்பா என்றால் பொறுப்பு தான், அதில் நம்ம வந்து குறை சொல்ல முடியாது, அதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் நேரடியாக முதலமைச்சரை குற்றம் சாத்த முடியாதுன்றதான் என்னுடைய பாயிண்ட்டு. ஏன்னா முதல் தப்பு பொதுமக்களுங்க புத்தி கட்டு போய் விழுந்து சாவரன்னா எந்த அரசாங்கத்தாலையும், எந்த போலீஸாலையும், எந்த நீதிமன்றத்தாலையும், எந்த சட்டத்தாலையும், எந்த அரசியலமைப்பு சாசனத்தாலையும் இதை தடுக்கவே முடியாது. எவ்வளவு உயர்ந்த சட்டங்கள் இருந்தாலும் தனி மனிதன் திருந்தலைன்னா அரசாங்கம் என்ன பண்ண முடியும்? வராதன்னு சொல்கிறான். கை குழந்தைங்களா, பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள் வர வேணான்னும் போது நான் வருவேன், முண்டி அடிச்சுட்டு போய் விஜய் கிட்டே என் 4 வயசு குழந்தைய காமிப்பேன்னு கூட்டத்தை பார்த்தாலே விழி பிதுங்கி நம்ம ஓடுவோம், பதுங்கி ஓடுவோம். அங்கே உள்ள கூட்டத்துக்குள்ளே புகுந்து அப்படியே ஊடுருவி, அப்படியே எக்ஸ்ரே கருவி விடுற மாதிரி ஊடுருவி பெண்கள் உள்ளே போய் அந்த குழந்தைய தூக்கி விஜய் கிட்ட காமிப்புறாங்கன்னா மிதிப்பட்டு சாக வேண்டியதான். யாராலையும் தடுக்க முடியாது, எந்த அரசாங்கத்தாலையும் எந்த போலீஸாலையும் யாராலையும் தடுக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போலீஸை போட முடியும். அப்போ புத்தி கட்டு போச்சு மக்களுக்கு. தனி மனிதன் திருந்தலைன்னா உங்களுடைய எந்த சட்டங்களும், எந்த நிர்வாக அமைப்பும், எவ்வளவு சிறந்த தலைவர்களும் ஒன்றுமே தடுக்க முடியாது. அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அடிப்படை அந்த பிரச்சனை தான். அதுக்கு அடுத்தது தான் மற்றதெல்லாம். மற்ற 4 ஊரில் நடக்காதது ஆச்சரியம், 5வது ஊரில் நடந்தது ஆச்சரியம் இல்லை, வருத்தப்பட வேண்டியது. முதல்ல திருச்சியில், அதுக்கு பிறகு வந்து அரியலூரில், அதுக்கு அடுத்த பிறகு வந்து நாகப்பட்டினத்தில், அதுக்கு பிறகு திருவாரூரில். இது பார்க்கும்போதே அரசாங்கம் முழிச்சிருந்து தடுத்துருக்கணும். கோட்டை விட்டாங்க. நாமக்கல்லில் தப்பிச்சுக்கிச்சு. நாமக்கல்லே இது நடந்திருக்கணும். நாமக்கல்லில் தப்பிச்சுக்கிச்சு, கரூரில் மாட்டிக்கிச்சு.
அவ்வளோதான். இதில் என்ன, இது வந்து மனிதன் அடிப்படையில் கேவலமானவன், அது மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அறிவு இல்லைன்னா யார் என்ன பண்ண முடியும்? இதுதான் விதின்னா யாரும் ஒன்றும் தடுக்க முடியாது. ஒரு இலவசங்களை வாங்குறதுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் செத்தா கூட புரிஞ்சுக்கலாம், வறுமை காரணம், அதுக்கு அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பு, கூட்டத்தை கட்டுப்படுத்தலை, அரசாங்கம் பொறுப்பே இருக்குன்னு சொல்லலாம். இது அதுவும் கிடையாது. உனக்கு 10 பைசா பிரயோஜனம் கிடையாது. ஒரு சினிமாக்காரனை பார்க்க போகிறேன், அவன் 300 கோடி 400 கோடி ஒரு படம் வாங்கி நடிச்சுட்டு போயிட்டே இருக்க போகிறான். ஒரு சினிமாக்காரனை பார்க்க போய் நீங்கள் சாவுறீங்கன்னா யாராலையும் இதை தடுக்க முடியாது. இதுதான் உன் தலைவிதினா எந்த அரசாங்கத்தாலையும் தடுக்க முடியாது. இதுதான் அடிப்படை, பாட்டம் லைன். இதுக்கு மேற்கொண்டு அவன் கூட போகிறான், இது கூட்டணி ஆகுமா, என்ன இழவாகுன்றதெல்லாம் வந்து சாரி, ரொம்ப கடினமான வார்த்தைகளாக பார்க்கக்கூடிய நேயர்கள் நினைக்க வேணாம். கொதிக்குது, ரத்தம் கொதிக்குது. புத்தி கட்டு போய் முட்டாள்தனத்தால் குழந்தைங்களை கூட்டின்னு போய் சாவை கொடுத்துருக்காங்க. 11 குழந்தைங்க செத்துருக்கு. யார் காரணம்? அந்த குழந்தைங்கள அந்த கூட்டத்துக்குள்ளே கூட்டுன்னு போனதோ அவங்க தான் காரணம். தலையாக அடிச்சுக்கிட்டான்ல, போவாத போவாத போவாதன்னு கேட்டிங்களா? அப்படி என்ன இருக்குது அவர்கிட்ட? அதை தான் அந்த டேஷை தான் டிவியில் பார்க்குறீங்க, மொபைலில் பார்க்குறீங்கல்ல, நேரில் பார்த்து நீ என்ன பண்ண போகிற அதை சொல்ல. உனக்கு எதனா ஒரு இலவசங்களை வாங்குறதுக்கு தான் 2005 KK நகரில் இதே அக்டோபர் மாதத்தில், அக்டோபர் நவம்பரில் ஜெயலலிதா பீரியடில் இலவச சேலை வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்டாம்பீடாக 45-50 பெண்கள் செத்தாங்க. அந்த திமுக கவுன்சிலர் தனசேகரன்றவனை குண்டாஸில் பிடிச்சி ஜெயலலிதா போட்டாங்க. 2 தடவையோ 3 தடவையோ போட்டாங்க, அதுக்கு முன்னாலேயும் பின்னாலே. அதுலேயாவது ஒரு இலவசம், ஒரு 200 ரூபாய் புடவைக்காக போய் ஜனங்க செத்துதுன்னு புரிஞ்சுக்கலாம். வறுமை இதில் அதுவும் கிடையாது, அதுவும் கிடையாது. அப்போ இதுக்கு மேலே நடக்கிறது அரசியல், பிணந்தின்னி கழுகுகளின் அரசியல். எல்லா அரசியல் கட்சியும் இதில் அரசியல் பண்ணுறான். திமுக பண்ணுது, அதிமுக பண்ணுது, பிஜேபி பண்ணுது. விஜயால் அதை கூட பண்ண துப்பு இல்லை, ஓடி ஒளிஞ்சிட்டாரு. 10 நாள் ஆளே காணோம். இதில் கொடுமை என்னென்னா, யாரால் இது நடந்ததோ அவன் ஸ்க்ரீன்லேயே கிடையாது, ஓட்டம். இன்றைக்கி எல்லாரும் போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. இது செத்த பாம்பு அடிக்கிற கதை தான் இது. உங்கள் எதிரி உங்ககிட்ட இருக்க பலத்தில் 10ல் ஒரு பங்காவது இருக்கணும். இல்லை, உங்ககிட்ட இருக்க பலத்தில் உன் எதிரிக்கு 0 தான் பலம்னா அவனை போட்டு அடிக்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா? அதை தான் இன்றைக்கி மீடியா செய்யுது, அதை தான் எதிர்கட்சி செய்யுது. எங்கே போனாங்கன்னே தெரியல அவங்க ஆளுங்க. இல்லை, கேள்வி கேட்காம இருக்க முடியாது இல்லை சார். அவரை கேள்வி கேட்காமல் இருக்கிறது வேறு, போட்டு சாத்துன்னு சாத்துறது வேறு. இல்லை, எதுக்கு பர்மிஷன் கொடுத்தாரு கலெக்டரும் எஸ்பியும்? உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லையா? நான் கேட்குறேன். சட்ட ரீதியாகவே அந்த எஸ்பிக்கும் கலெக்டருக்கும் பொறுப்பு. இந்நேரம் சஸ்பென்ஷனில் போட்டிருக்கணும். எதுக்கு பர்மிஷன் கொடுத்த நீ? அந்த ரோடு இப்போ பார்த்தா, நேற்று அஸ்ராகாருக்கு போய் நிற்கிறாரு பார்த்தா, அவ்வளோ நேரோடு ஸ்ட்ரீட். அது சிக்கன் நெக்குன்னு வாங்கலாம் அந்த இடத்த, கோழி கழுத்துன்னு வாங்கலாம் அந்த இடத்த. அந்த இடத்துல இவ்வளோ பெரிய பஸ்ஸு, இவ்வளோ பெரிய க்ரௌடை கூடினீங்கன்னா பணம் கூட தான் செய்யும். என்ன சொல்ல போனால், அந்த க்ரௌடை பார்த்தா 42 பேர் கம்மி, 100 கணக்கில் செத்துருக்கோம். ஏதோ ஆண்டவன் புண்ணியம், குறைஞ்சது 42 செத்துருக்கு. அப்படி தான் தோணுது அந்த க்ரௌடை பார்க்கும்போது. சார், அவ்வளோ பெரிய க்ரௌடு கூடுதுன்னா இது என்னங்க? இது என்ன நாடா, சுடுகாடா இது? ஒரு பக்கம் வளர்ச்சி அடைஞ்ச மாநிலம் நித்தி ஆயோகில் நாங்கள் தான் முதல் 3ல் இருக்கோம். உண்மை. தமிழ்நாடு, கேரளா, மகாராஷ்டிரா இருக்குது, குஜராத் கூட கிடையாது. மோடி கவர்மெண்ட்டோட நித்தி ஆயோகில் நம்ம வந்து முதல் 3ல் இருக்கோம். உண்மை. திராவிட மாடல்னு இவங்க சொல்லிக்கிறாங்க, ஏதோ ஒரு பேரை வச்சுக்கிறாங்க. உண்மை தான். இன்றைக்கி போய் டெல்லியில் 1 மாதமோ, அல்லது வந்து நீ பாம்பேயில் 1 மாதமோ, அல்லது கல்கட்டாவில் 1 மாதமோ இருந்துட்டு சென்னை வந்தீங்கன்னா சொர்க்கம் தமிழ்நாடு. போயிட்டு வந்து உங்களை கேள்வி சொல்லுவான். இது வந்து திமுகவால் மட்டும் வரல, திமுகவாலையும் வந்தது. அதுக்கு முன்னால் இருந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு, அதுக்கு பிறகு வந்த திமுக, அண்ணா திமுக மாறி மாறி தமிழ்நாட்டு மண் அந்த மாதிரி அற்புதமான மண். இது யாரோ ஒரு கட்சியோ ஒரு தலைவரையோ சொல்கிறதெல்லாம் அயோக்கியத்தனமானது. சுபிட்சமான மாநிலம், வளர்ச்சி மட்டும் இல்லை, நிம்மதியும் இருக்குதுங்க. அங்கே இது நடக்குது. சினிமாக்காரனை போய் பார்த்து குஜராத்தில் சாவலை, சினிமாக்காரனை போய் பார்த்து பாம்பேயில் சாவலை, டெல்லியில் சாவலை, இங்கே சாவறான். கேரளாவில் சாவலை. சிரிக்கிறான் கேரளா மீடியா, இன்டர்நேஷ்னல் மீடியாவும். இந்தியாவில் கேரளா மீடியா, மலையாளி மீடியாவும் காரி துப்புறான் தமிழ்நாட்டு மேலே. அரசாங்கத்துக்கும் பொறுப்பு இருக்குது, எந்த சந்தேகமும் இல்லை. கைண்ட் ஆஃப் ஒர்க்ஷிப், கடவுள் மாதிரி போய் பார்த்து குழந்தைய காட்டணும். அறிவில்லை. அந்த க்ரௌடை பார்த்தா பயந்து நம்மளாம் ஓடிடும். அந்த க்ரௌடை பார்த்தா நீ உள்ளே போனால் நசுங்கி செத்துருவேன். நகர கூட முடியாது. இப்போ ரங்கநாதன் தெரியல, இந்த முனையில் நின்னா அந்த முனைக்கு ஒன்று நகர்த்திட்டு போயிடுவான், கன்வேயர் பெல்ட் மாதிரி. நசுங்க மாட்டேன், நகர்த்திட்டே போடுவான். ரங்கநாதன் தெரியல போய் இங்கே முனையில் நின்னா, டி நகர் இந்த முனை நின்னா ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் நீங்கள் நடக்கவே வேணாம், கன்வேயர் பெல்ட்டில் ஓடும்ல, அந்த மாதிரி உங்களை நகர்த்தி கொண்டு போடுவோம். ஃப்ளோட்டிங் க்ரௌடு. இது வந்து அப்படியே நிற்குது, முண்டி அடிக்குது, போகுது வருது, அலபா. இது பார்த்துருப்பீங்க. அந்த க்ரௌடை பார்த்தா உங்கள் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் பின்வாங்கணும்.
தனி மனிதனாக இருந்தால். குழந்தையோட நீ வீட்டை விட்டு இறங்கக்கூடாது, வீட்டை விட்டு இறங்கக்கூடாது. குழந்தை கையில் இறங்கணும். நீ குழந்தைய எடுத்துகிட்டு முண்டி அடிச்சுட்டு ஓடுற, சாவது தடுக்க முடியாது. அதனால தான் நான் சொன்னேன், அந்த க்ரௌடை பார்த்தா 42 பேர் குறைவு, 100 கணக்கில் செத்துருக்கணும். இயற்கையின் இறைவனின் அருட்கொடை தப்பிச்சுது, 42ஓட தப்பிச்சுது. யார் செஞ்ச புண்ணியமோ. ஹீரோ வர்ஷிப்பு தான். புத்தி இல்லை. 10 பைசா உனக்கு லாபமா? அவன் வீட்டில் வலை வேகுமா? இல்லை உனக்கு இப்போ ஒரு கிட்டத்தட்ட 90,000 1 லட்சம் போதே தங்கம், ஒரு பவுனு, அதில் ஏதாவது உனக்கு ₹1 குறையுமா? உங்களுக்கு ஏதாவது லாபம் இருக்காடா அங்கே போய் பார்க்குறதுல? மற்றதெல்லாம் ரெண்டாவது. பர்மிஷன் ஏன் கொடுத்தான், கொடுக்கல, முன்னே போனால் பின்ன வந்தான். அந்த க்ரௌடுக்குள்ளே ஏன்டா போனீங்க? பேச்சை கேட்க போயிருந்தா கூட பரவாயில்ல, பேச்சை கேட்க போகலங்க, பார்க்க போகிறான். ஒன்றும் பண்ண முடியாது. இது விதி. அதுதான் நான் சொல்கிறேன், இது ஆச்சரியமான விஷயம். இந்தியாவில் தமிழ்நாட்டை விட 10 படி கீழே வளர்ச்சி இல்லாமல் இருக்கக்கூடிய மாநிலங்களில் நடக்காத ஒரு அவலம் இங்கே நடக்குது. இவ்வளவு சச் அ ஃபென்டாஸ்டிக் ஸ்டேட். வளர்ச்சி குறியீடுகளில் முன்னணியில் இருக்குது எல்லா விதத்துலேயும். அரசாங்கமும் சரி, பொதுமக்களும் சரி, வளர்ச்சி குறியீட்டில் முன்னணியில் இருக்கக்கூடிய மாநிலம் அங்கே நடக்குது. இதே மாதிரி நமக்கு ஈக்குவலாக இருக்கவங்க, நம்மளோட கொஞ்சம் மேலே இருக்கவங்க கேரளா, அங்கே நடக்கலை. நம்மளோட 10 படி கீழே இருக்கவன் உத்தரப்பிரதேஷ், குஜராத்தில் நடக்கலைங்க. சத்தீஸ்கர், பீகார், அங்கே நடக்கலை. தினம் நம்ம வீட்டை விட்டு வெளியில் போனோன்னா பீகார், சத்தீஸ்கர், ஜார்க்கண்டில் தான் புலம்பெயர் தொழிலாளர்கள் இருக்காங்க. ஹோட்டலில் வேலை செய்கிறான், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலை செய்கிறான், ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறான், டீ கடையில் இருக்கான், பேக்கரியில் இருக்கான், எல்லா வேலையும் செய்கிறான்ல, ரோடு போடுறான். அவன் மாநிலத்தில் இந்த அசிங்கம் இல்லை. பழப்பு தேடி வரானேங்க, அவன் மாநிலத்தில் இந்த அசிங்கம் நடக்கலை, இங்கே நடக்குது. புரியாத புதிர்கள் இதுவும் ஒன்று. சார், இப்போது இந்த விவகாரத்தில் சீனில் வந்து ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட்டாக என்ன பார்க்குறதுனா, ஒரு பக்கம் வந்து அதாவது இந்த சம்பவம் நடந்த அடுத்த நாள்லேருந்தே பார்த்திங்கன்னா என்டிஏக்குள்ளே விஜயை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்லேருந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் வேலை செய்கிறது தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் விஜய்கிட்ட பேசியிருக்காரு அப்படின்றது இப்போது அஃபிஷியலாகவே ஒத்துட்ருக்காங்க. செல்வபெருந்தகை தரப்புல இருந்துமே அதை வந்து அக்னாலேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு சூழலை எப்படி பார்க்குறீங்க சார்? அதான் பிணந்தண்ணி கழுகுகள்னு சொன்னல, நான் சொன்னல 5 நிமிஷம். அதான் இது என்டிஏக்குள்ளே விஜயை கூட்டின்னு போகணுன்னு பிஜேபி நினைக்கிறதும், விஜய்கிட்ட போய் ராகுல் காந்தி பேசுகிறதும், நான் சொன்னல பிணந்தண்ணி கழுகுகள் அரசியலில் எல்லாரும் கம்யூனிஸ்டுகளை தவறுன்னு. அதான் இது. இது என்ன, ஸ்டாலினுக்கு திமுகவுக்கு செக் வைக்கிறதுக்கு விஜய்க்கு வைக்கிற வேலை. இது விஜய்க்கு விரிக்கிற வலை. முதல்ல இந்த ஸ்பீச் வந்து கன்ஃபார்ம் ஆச்சா இல்லையான்னாங்க. இப்போ பேசினது செல்வபெருந்தகையே சொல்லிட்டார், ஆமான்ட்டார். இது அப்பட்டமான அரசியல். செல்வபெருந்தகை என்ன சொல்கிறாருன்னா, முதல்வர்கிட்ட கேட்டு தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசினாரு. அது ஒரு கதை விடுறாரு செல்வபெருந்தகை. முதலமைச்சர்கிட்ட கேட்டெல்லாம் ஒன்றும் ராகுல் காந்தி பேச மாட்டார். அவர் வந்து ஒரே நேரத்தில் பூனைக்கும் காவல் பாலுக்கும் தோழன்னு, பூனைக்கும் தோழன் பாலுக்கும் காவல்னு இருக்குன்னு நினைக்கிறாரு. ஸ்டாலின்கிட்ட கேட்டு விஜய்கிட்ட ராகுல் காந்தி பேசினான்றது ராகுல் காந்தியை இதை விட யாரும் இழிவுபடுத்த முடியாது. செல்வபெருந்தகை காங்கிரஸுக்கும் விசுவாசமாக இல்லை, திமுகவுக்கும் விசுவாசமாக இல்லை, அவர் யாருக்கும் விசுவாசமாக இல்லை. அசிங்கமாக இல்லை. ஒரு ஏஐசிசி பிரசிடென்ட், லீடர் இப்போ ஏஐசிசி முன்னாள் தலைவர், லீடர் ஆஃப் த அப்போசிஷனு, பாரம்பரியமிக்க நேரு குடும்ப தலைவத்தோட வாரிசு, ஒரு விஜய்கிட்ட பேசுகிறதுக்கு ஸ்டாலினோட பர்மிஷன் வேணும்ன்ற சொல்கிறது அசிங்கமாக இல்லையா? நான் கேட்குறேன். எதுக்கு ஸ்டாலின்கிட்ட பர்மிஷன் அவர் வாங்கணும்? வாங்க மாட்டார். பர்மிஷன் வாங்கிட்டு பேசுகிற விஷயம் கிடையாதுங்க இது. அது ஒரு தனி கட்சி நடத்துகிறாங்க, ஒரு எதிர்கட்சி தலைவர், எப்படி வந்து அவர் பேசுவார்? அப்போ பச்சை பொய்ய சொல்கிறார். இது அரசியல். அதாவது திமுக வந்து ரொம்ப வளர்ந்துடக்கூடாது. அடுத்த எலெக்ஷனில் திமுக கிட்ட 25 சீட்டு, மறந்துடாதீங்க. போன எலெக்ஷனில் தான் இது வரைக்கும் கம்மி சீட்டு வாங்கி அவங்க போய் நின்னாங்க. 20 சீட்டுன்றது 25 சீட்டாச்சு. இப்போ அலையன்ஸ் உடஞ்சிரும்னு நினச்சாங்க, சோனியா காந்தி தலையிட்டு 25 சீட்டு, 11ல் 63 சீட்டு, 16ல் 41 சீட்டு, இப்போ 21ல் 20லேயே நின்னார் ஸ்டாலின். உடஞ்சிரும்னு நினச்சாங்க அலையன்ஸ், கடைசி நேரத்தில் சோனியா காந்தி தலையிட்டதெல்லாம் 25 சீட்டாச்சு. இந்த தடவை வந்து அதுக்கு மேலே கூட சீட்டு 5 சீட்டாவது வாங்கணும். அதுக்கான நாடகம் தான் இது. விஜய் கிட்ட பேசுகிறதெல்லாம் அரசியல் தானே. போன உழுந்து நிறுத்தி இப்போ போய் விஜய் கிட்ட நீ பேசுகிற, என்ன பேசிடுவேன்? அப்படி பேசி கீழ்ச்சிடுவீங்க. நான் கேட்குறேன், விஜய் காமிச்சு திமுக கிட்ட கூட சீட்டு வாங்குறது இது ஸ்டாலினுக்கும் தெரியும். அந்த பக்கம் அவன் என்டிஏக்குள்ளே இழுக்கணுன்றான், அமித்ஷாவே பேசியிருக்காருன்றாங்க. அப்போ புரியுதில்ல, இது பிணந்தண்ணி அழுகு அரசியல்னு. எல்லாரும் அதில் அரசியல் தானே பண்ணுறான். பணம் உழ தானே இந்த கட்சிகளுக்கு அரசியல் நடக்கும். அதுவும் 6 மாதம் எலெக்ஷனு. இவ்வளோ அக்கறையும் எதனால்? 6 மாதம் எலெக்ஷனு. நாடா இது? சுடுகாடு இது. மக்களுக்கு புத்தி இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவ்வளோதாங்க. இவங்க அரசியல்வாதி அரசியல் தான் பண்ணுவான், அரசியல் மட்டும்தான் பண்ணுவான் அரசியல்வாதி.
அவனுக்கு மக்கள் மேலே அக்கறையா என்ன? நீ புத்தி கட்டு போய் குழந்தைங்களை பலி கொடுக்குற, நீயும் சாவுறன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் மூலதான், உங்கள் முட்டாள்தனமும் உங்களோட என்ன சொல்கிறது, உங்களோட முட்டாள்தனம் தானே வந்து அரசியல்வாதியோட முதலீடு. நீங்கள் முட்டாளாக இருக்க வரைக்கும் அரசியல்வாதிக்கு வண்டி ஓடும். அது திமுக, அது காங்கிரஸோ பிஜேபியோ அண்ணா திமுகவோ திமுகவோ எல்லாரையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். சார் சார் இப்போது ஒரு தமிழக வெற்றி கழகம் நடத்தின அந்த அரசியல் நிகழ்வில் தான் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. இப்படி ஒரு சூழல் இங்கே இருக்குது. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியாக விஜய் கிட்ட பேசுகிறாங்கன்னா அப்போ இந்த மக்களோட உயிரிழப்புன்றது விஜய்க்கு எந்தவித பாதிப்போ அவப்பெயரோ கிடையாதா? ஏன்னா தொடர்ந்து விஜய் இன்னமும் வந்து அவங்க பக்கம் இழுக்கலாமா இவங்க பக்கம் இழுக்கலாமா அதில் தான் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா அப்போது அது எந்த ஒரு பாதிப்பும் இல்லையா விஜய்க்கு? விஜய்க்கு பாதிப்பு இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் இதை வச்சு குழப்ப ஓட்டணும்னு 2 பேரும் பார்க்குறான். காங்கிரஸும் பார்க்குது, பிஜேபியும் பார்க்குறான், அண்ணா திமுகவும் பார்க்குது. காங்கிரஸும் பிஜேபியும் அண்ணா திமுகவும் இதை வச்சு குழப்ப ஓட்டணும். நல்ல கேள்வி கேட்டிங்க. ஒரு பேரிடர் நிகழ்ந்திருக்கு, பணம் விழுந்துருக்குது, விஜயை கண்டிக்கிறதுக்கு துப்பு இல்லாமல் விஜயோட போய் பேசுகிறானுங்கன்னு என்ன அர்த்தம்? அது அரசியல். ஏன்னா வந்து இந்த சம்பவத்தில் வந்து திமுகவுக்கும் ரொம்ப கெட்ட பேராக இருக்குது. மிகப்பெரிய அளவில் திமுக கெட்ட பேராக இருக்குது. மக்கள் மத்தியில் விஜய்க்கு வந்த கெட்ட பேரை விட திமுக வந்த கெட்ட பேர் ரொம்ப அதிகம். இதை இன்னமும் வந்து மக்கள் மத்தியில் தனக்கு சாதகமாக திமுகவால் மாற்றிக்கொள்ள முடியல. பப்ளிக் சப்போர்ட் விஜய்க்கு தான் இருக்குது. நாளைக்கு மாறலாம், நான் ஒத்துக்கிறேன், நாளைக்கு மாறலாம். இன்றைக்கி இந்த சம்பவம் உண்மையிலேயே தப்பு விஜய் மேலன்றதுனால விஜய்க்கு எதிராக கிளர்ந்து எழுந்திருக்க வேண்டிய மக்கள் கோபம் எழவில்லை. மாறாக திமுகவுக்கு எதிராக அந்த கோபம் திரும்பி இருக்குது. இது என்ன ஆதாரம்னு கேட்டால் இது சப்ஜெக்டிவ் கன்க்ளூஷன் தான். கண்டிப்பாக நாளைக்கு மாறலாம், விஜய்க்கு எதிராக கோபம் மாறலாம், நான் மறுக்கலாம். ஆனால் இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக தான் இந்த கோபம் திரும்பி இருக்குது. அதை இந்த கட்சிகள் நல்லா இந்த பல்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்க. திமுகவுக்கு எதிராக தான் இந்த கோபம் திரும்பி இருக்கின்றது என்ன ஆதாரம்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு பதில், பிஜேபி, காங்கிரஸ், அண்ணா திமுக எல்லாமே விஜயோட பேசுகிறதே அதுக்கு ஒரு ஆதாரம். கண்டனம் தெரிவிக்காமல் இப்போ ராகுல் காந்தி தரப்புலேருந்து அவர் கொஞ்சமாக கண்டிச்சிருக்கணும், எல்லாம் அறிக்கையாவது விட்டுருக்காங்க. அதெல்லாம் எதுவுமே உள்ளாங்க. எல்லாருக்கும் அரசியல் தாங்க. நான் நல்ல கேள்வி கேட்டுங்க. கண்டிச்சிருக்க வேண்டிய விஜயோட இவங்க எதுக்கு கரிசனத்தோடு அணுகுறாங்க? கண்டித்திருக்க வேண்டிய விஜயை கரிசனத்தோட ஏன் அணுகுறாங்க? முண்டி அடிச்சுட்டு போய் பேசுகிறாங்க. அமித்ஷா பேசுகிறார், ராகுல் காந்தி பேசுகிறாரு, மற்றவங்களாம் பேச முயற்சி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த சம்பவம் திமுக எதிராக திரும்பி இருக்கின்றது இவங்களுக்குலாம் தெரியுது. அதனால் விஜய் கையில் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. திமுகவுக்கு எதிராக தான் இது திரும்பி இருக்கின்றது. உனக்கு என்ன ஆதாரம்னா இதுதான் ஆதாரம். ராகுல் காந்தி பேசுகிறாரு, அமித்ஷா பேசுகிறாருல, அதான்டா ஆதாரம். இது திமுக நம்ம எல்லாரையும் விட நல்லா தெரியும். இந்த விஷயம் பேக் ஃபயர் ஆகிட்டு இருக்கு, நல்லா தெரியும் அவங்களுக்கு. அதனால தான் விஜய் பேரை எஃப்ஐஆரில் போடல. குறைஞ்சபட்சம் எஃப்ஐஆரில் போடுவாங்களே, போடல. அவங்களுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் வந்து ஏற்கனவே திமுக மேலே இருக்க கோவம் வந்து இன்னும் அதிகமாக திரும்புன்ட்டு. இதுதான் சார் சொல்ல வரேன், எல்லாமே அரசியல் தான் சார். தேர்தல் நெருக்கத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா இந்த அரசியல் கட்சிகள், அதிகாரத்துக்கு துடிக்கிற அரசியல் கட்சிகள், இப்படி ஒரு சம்பவம், துயர சம்பவம் நடந்ததுன்னா அதிகாரத்துக்காக அலைகிற அந்த அரசியல் கட்சிகள் ரத்தம் குடிக்கத்தான் பார்ப்பார்கள். அதை தான் இவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சார் இப்போ நாளைக்கு ஐஜி அஸ்ராக் தலைமையில் இன்வெஸ்டிகேஷன், ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ அது வந்து நாளைக்கு இன்ஃபேக்ட் அந்த ரிப்போர்ட்டில் விஜய்க்கு எதிராக எதுவும் ஸ்டேட்மெண்ட் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா அன்றைக்கி அவங்க விஜய் எப்படி இருந்தாலும் அரெஸ்ட் பண்ணி தானே ஆகணும். அது மாதிரி அரெஸ்டெல்லாம் வந்து இன்னும் ஐஓவோட அதிகாரம், இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர், எஸ்ஐடியோட அதிகாரம், அதெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு தெரியாது. இது அடிப்படையில் வந்து ஒரு மிகப்பெரிய சதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது நான் உறுதியாக சொல்கிறேன், இது நெக்லிஜென்ஸ். அப்படி தான் நமக்கு தோணுது. நீங்கள் வந்து ஒரு கிட்னி ரேக்கெட்டில் இருக்க மாதிரியே அல்லது வந்து அண்ணா யூனிவர்சிட்டி இன்சிடென்ட் மாதிரியான விஷயங்களில் எஸ்ஐடி போடுற மாதிரி இதில் இந்த எஸ்ஐடிக்கு வந்து அப்படியே பாஞ்சு சதி வேலையை கண்டுபிடிக்கிற அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கண்ணு முன்னால் எல்லாமே இருக்குது. நெக்லிஜென்ஸ் இது. ஆனால் கோர்ட்டில் மேன்மேட் டிசாஸ்டர் வந்து திட்டம் போட்டு பண்ணான்றதோட அர்த்தம் கிடையாதுங்க. இது பலவீனத்தாலையும் நெக்லிஜென்ஸ், இது அசிரத்தையாலையும் கவனக்குறைவாலையும் ஏற்பட்டது. இது அப்படி தான் நான் இதை பார்க்குறேன். இதில் பெரிய அளவில் கிரிமினாலிட்டி இன்வால்வ்டுன்னு எனக்கு தோணலை. எனவே அது எஸ்ஐடி முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நீங்கள் கேட்குற கேள்வி தேர்தல் நெருக்கத்தில் அல்லது இன்னும் 2 மாதம் பொறுத்து எஸ்ஐடி வந்து ஒரு அறிக்கை கொடுக்குது, இதுக்கு விஜய் தான் காரணம்னா அது வந்து மக்கள் மன்றத்தில் அவர்களுக்கு எதிரான உணர்வுகளை திருப்ப பார்க்குமான்றீங்க. திருப்பலாம், நான் மறுக்கல. அதை அங்கேயும் பாலிடிக்ஸ் தான் விளையாடும். புரியுதுங்களா நான் சொல்கிறேன்? நீங்கள் மற்ற வழக்கில் தூக்கில் போட்டுற மாதிரி இதில் விஜய் வந்து பெருசாக வந்து நீங்கள் வந்து கார்னர் பண்ணிட முடியாது. கல்பபிள் ஹோமிசைடு, இது மர்டர் கிடையாது. அசிரத்தையால், கவனக்குறைவால், அஜாக்கிரதையால் ஏற்பட்ட ஒரு சம்பவம் இது. இதுக்கு பின்னால் சதி இருக்குதா என்னெல்லாம் கண்டுபிடிக்கிறது தான் எஸ்ஐடியோட வேலை. எனக்கு தெரிஞ்ச அப்படிலாம் எந்த சதி இருக்குதா தெரியல. மேன்மேடு டிசாஸ்டர்ன்றது உன் திமிரால், உன் கொழுப்பால், உன் ஆணவத்தால், உன் கவனக்குறைவால், உன் அசிரத்தையால், கேர்லெஸ்னஸ்னால, அதால் ஏற்பட்ட கோளாறு. இது மேன்மேட் டிசாஸ்டர்ன்றதால் அந்த அர்த்தத்தில் தான் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காரு. அப்படி தான் நான் அதை புரிஞ்சுக்கிறேன். இதில் ஒன்றும் யாரையும் நீ ஒன்றும் தூக்கிலலாம் போட்டுற முடியாது.
எங்க ஒரு அரசியல் கட்சி நடத்துகிற கூட்டத்தில் நடந்த ஸ்டாம்பீடுங்க இது. இதில் வந்து அவன் திட்டம் போட்டு எவனுமே செஞ்சுருக்க மாட்டாங்க. எனக்கும் அது நல்லா தெரியுது. திட்டம் போட்டு யாருமே செஞ்சுருக்க மாட்டாங்க. ஸ்டாலினோட ஒரு ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன் தொண்டர் சாவதை விரும்ப மாட்டார்னா இருப்பாருங்க. 100% அது உண்மை. 100% அது உண்மை. அதனால் வந்து எலெக்ஷன் டைமில் இது இப்படி வந்ததுன்னா அது பெரிய அளவில் வந்து விஜய்க்கு எதிராக போகுமான்னு எனக்கு தெரியல. அவர் அதுக்கு அரசியலே இல்லாத ஒருத்தர் தலைவராக வந்தார்னா என்ன நடக்குமோ அதான் இப்போ நடந்திருக்கு. வீட்டை விட்டே வெளில வரல. இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே அவர் எந்த அரசியலும் பண்ணலன்னா அஸ்ரா காருக்கு அறிக்கையோ XYZோட அறிக்கையோ தேவையில்லை. தானாகவே அவர் காணாமல் போயிடுவார். அப்படி காணாமல் போகிறவரை இழுத்து வச்சு நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கணுன்னா வேணால் SITயை வச்சு பெரிய அறிக்கை கொடுத்து அவரை கூண்டில் ஏற்றுனீங்கன்னா அது அரசாங்கத்துக்கு திமுக எதிராக தான் திரும்பும் எனக்கு தெரிஞ்சு. சார், ஆனால் தமிழக வெற்றி கழகம் தரப்பில் இருந்து அவர் விஜய் வந்து டைரெக்டாகவே மாவட்ட செயலாளர்கிட்ட பேசுகிறாரு. கரூர் சுற்றி உள்ள மாவட்ட செயலாளர்கிட்ட மீட்டிங் தொலைபேசி மூலியமாக நடத்தியிருக்காரு. அங்கே போய் பார்க்கணும் அப்படின்றது தான் அவங்களோட முக்கியமான இப்போது டாஸ்காக இருக்குது. சொல்லப்போனால் அந்த மக்களை சந்தித்த பிறகு தான் தமிழக வெற்றி கழகத்தோட அடுத்த கட்ட அரசியல் நகர்த்துவோம் அப்படின்றது. இதெல்லாம் எந்த ஆதாரமும் கிடையாது. எங்கே வந்தது? ப்ரெஸ் ரிலீஸ் வந்ததா? ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கா? ப்ரெஸ் ரிலீஸ் வந்திருக்கா? சார், ப்ரெஸ் ரிலீஸ் இல்லை, கோட் பண்ணி எழுதுறாங்க பேப்பரில். விஜய் கிட்டேருந்து வரல, விஜய் கட்சியிலேருந்து வரல. அங்கே இருக்க மாவட்ட செயலாளர் வெங்காய செயலாளர்லாம் போய் செயல்படுங்கன்னு அவர் சொன்னார்ன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஒன்று விஜய் சொன்னதுக்கு ஆதாரம் இருக்கணும், இல்லை ப்ரெஸ் ரிலீஸ் இருக்கணும். எதுவுமே இல்லை. இந்த 10 நாளாக கட்சி என்ன பண்ணுச்சு? ஒரு வீடியோ ஒரு போட்டதை தவிர கட்சி ஏதாவது செயல்பட்டதா? அப்புறம் என்ன கட்சி அது? என்ன கட்சி அது? ஒரு ரசிகர் மன்றம் கூட இல்லை. எந்த அமைப்பும் இல்லாத ஒரு சிஸ்டத்தோட கவர்மெண்ட்டும் போலீஸும் ஃபைட் பண்ணுது. எந்த இதுவும் இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனோட, எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் இல்லாத, எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இல்லாத, எந்த ஐடியாவும் இல்லாத, புத்தி இல்லாத ஒரு ஆர்கனைசேஷனோட போலீஸும் ஸ்டேட்டும் கோர்ட்டும் ஃபைட் பண்ணுது. அப்போ தமிழக வெற்றி கழகமோட பவுன்ஸ் பேக்குன்றது எப்படி இருக்கும்? அவங்க வருவாங்க, நாசமாக போகும் தமிழ்நாடு. அவங்க பவுன்ஸ் பேக் பண்ண மாட்டாங்க. பண்ணாங்கன்னா தமிழ்நாடு நாசமாக போகும். எந்த எதிர்வினையும் இல்லை. அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணணும். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? 10 நாளாவது ஒரு ஆக்ஷன் இல்லை, ஒரு ரியாக்ஷன் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாமே கணத்தில் போட்ட கல்லாக இருக்குது. என்னத்தை பவுன்ஸ் பேக் பண்ணுவாங்க? எதுக்காக பவுன்ஸ் பேக்? என்ன பவுன்ஸ் பேக்? சம்பவத்தில் நீ தப்பிச்சு உட்காடுற, சரி அன்றைக்கி தான் ஓடினேன், அடுத்த நாள் அங்கே போயிருக்கணும், கரூர்லேயே நீ இருந்திருக்கணும்ல, சரி டெய்லியாவது நீ வீடியோ போடணும் இல்லை? நான் கேட்குறேன். உனக்கு மக்களோட இருக்க ஒரே தொடர்புன்றது வந்து த்ரூ வீடியோ தான். வீடியோ போடுறது தான், ஷார்ட்ஸ் போடுறது தான், யூடியூப்பில் பேசுகிறது தான், ட்விட்டரில் போடுறது தான்னா அதையாவது நீங்கள் டெய்லி செய்யணும்ல. அதுவும் இல்லையா? கட்சி சார்பாக எவனுமே எதுவுமே பேசுறது இல்லையா? பொதுச் செயலாளரை காணோம், துணை பொதுச் செயலாளரை காணோம், கொள்கை பரப்பு செயலாளர் அப்ஸ்காண்டிங்கு. ரொம்ப ஈஸியாக இவங்களை திமுக ஹேண்டில் பண்ணிடும். அப்படி தான் எனக்கு தோணுது. இதில் என்ன பெருசாக இருக்குன்னு எனக்கு தெரியல. இதில் வந்து SITலாம் போட்டு இவங்க விசாரிக்கிறது எதாவது இருக்கான்னு எனக்கு தெரியல. இது தெளிவாக தெரியுது, இது நெக்லிஜென்ஸ். இது நேரமும் இருக்கிறதால வந்து அரசு இது தேர்தல் நெருங்கிறதால இதுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்குது. அந்த டிஎஸ்பியை விசாரித்து அதுக்கு கொடுத்துட்டு போகிறார், அவ்வளோதான். எண்ணிக்கை அதிகமானதால் பெரிய அளவில் விசாரணை வேணும், பெரிய அதிகாரி வேணும்னு IG லெவலில் இவங்க போடுறாங்க. எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்குது. இதில் என்ன பெருசாக நீங்கள் பாஞ்சு கண்டுபிடிக்க போகிறீங்க சொல்லுங்கள்? என்னங்க இருக்குது இதில்? கான்ஸ்பிரசிலாம் ஒன்றும் கிடையாது இதில். அதான் ஓடி போட்டானே, ஸ்பாட்டை விட்டு ஓடி போட்டான். நீ எதுக்கு போவாதன்னும் போது நீ ஏன் போனேன்னு விஜயை கூப்பிட்டு தான் விசாரிக்கணும். அவர் அதுக்கு எதனா ஒரு பதில் சொல்லுவார். வேறு என்ன இருக்குது? எனக்கு ஒன்றும் புரியல இதில் என்ன பெருசாக உங்களுக்கு வந்து ஒரு பக்கம் SIT, ஒரு பக்கம் என்கொயரி கமிஷன்றாங்க. என்ன பெருசாக விளைஞ்சிட போகுது? புத்தி கட்டு போய் ஜனங்க செத்துது. போலீஸை ஒன்றும் இதுக்கு அனுமதி கொடுத்துடக்கூடாது. கொடுத்த பிறகு இது நடக்கும், நடந்தே தீரும். இப்போ செலவு தானே, இது எல்லாமே செலவு. என்கொயரி கமிஷன் செலவு, SIT செலவு. ஒரு மாதம் இப்படியே ஓடும். அதுக்கு வேறு ஏதாவது வந்தோன்னா அதுக்குள்ளே எல்லாம் அங்கே போயிட போகிறாங்க, அவ்வளோதான். இது என்ன இருக்குது பெருசாக உங்களுக்கு வந்து? தேர்தல்ன்றதுனால இதில் எவ்வளோ முக்கியத்துவம், அவ்வளோதான். இப்போ எல்லாரும் பொலிட்டிக்கலாக தானே இது பார்க்குறோம். ராகுல் காந்தி விஜய் கிட்ட பேசினாரா? அமித்ஷா பேசினாரா? புத்தி இப்படி தானே நமக்கு போகுது. எடப்பாடியை பற்றி இவர் ஏன் இப்படி சொல்கிறாரு? நம்ம புத்தி பூரா வந்து இப்போ பப்ளிக் நரேட்டிவ் பூரா வந்து அடுத்தடுத்த கட்டத்தில் பொலிட்டிக்கலாக விஜய் யாரோட போகிறார், விஜய் அவன் யார் வளைக்க போகிறான்றதுல தான் போதே ஒழிய புத்தி கட்டு போய் செத்துதே இந்த ஜனம், இதுங்களை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்றதை பற்றி எவனாவது யோசிச்சானா? ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. மக்களுக்கு புத்தி இல்லைன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. தனி மனிதனோட ஒத்துழைப்பு இல்லைன்னா, குறைந்தபட்ச தனி மனிதனோட ஒழுக்கமும் குறைந்தபட்ச தனி மனிதனோட ஒத்துழைப்பும் இல்லைன்னா எந்த அரசாங்கத்தாலேயும் எந்த போலீஸாலையும் எத்தனை SIT போட்டாலும் இதில் கண்டுபிடிக்கிறது என்ன இருக்குது? எனக்கு ஒன்றுமே புரியல. அஸ்ராகாருக்கு ஒரு நல்ல அதிகாரி தான், அவர் என்னத்தை கண்டுபிடிப்பாருங்க? எல்லாம் ஓப்பனாக இருக்குங்க. இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்னங்க இருக்குது? எனக்கு புரியலங்க. யாரையும் எட்டின வரைக்கும் புரியல. மேபி ஐம் அ ஃபூல், நான் ஒரு முட்டாளாக கூட இருக்கலாம்.
நீங்கள் சொல்லுங்கள், இதில் என்ன இருக்குது? இவ்வளோ அதிகாரிங்க பாஞ்சு என்னத்தையா கண்டுபிடிக்க போகிறீங்க, அதை சொல்லுங்களேன். சார் இப்போது பிரேமலதா விஜயகாந்த் ரீசெண்டாக ஒரு மேடையில் பேசியிருக்காங்க. அதாவது சூழல் இங்கே எப்படி இருக்குது, அவங்க ஸ்டில் என்ன சொல்கிறாங்கன்னா லோக்கல் ரவுடிஸ் உள்ளே பூந்துட்டாங்க, கன்சர்ன் அந்த பகுதியை சேர்ந்த ஒரு முக்கியமான அமைச்சர் தான் வந்து இதுக்கு காரணம், அவர் தான் அந்த ரவுடிங்களை இறக்கி இந்த அளவுக்கு நடந்ததுக்கு காரணமே அந்த அமைச்சர் தான் அப்படின்னு சொல்லி அவங்க பகிரங்கமாக பதிவு பண்ணுறாங்க பொதுவெளியில். இது எஸ்ஐடி கண்டிப்பாக இதை கவனத்தில் எடுத்துக்கும், அஸ்ரா கார் கவனத்தில் எடுத்துப்பார், பிரேமலதாவை விசாரணைக்கு அழைப்பார். எனக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி எந்த ஆதாரத்தையும் நான் பார்க்கல. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் பிரேமலதா அப்படி சொல்கிறாங்க? சும்மா வாயில் வந்தது வாய் பிடிச்சது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன் மற்ற இடத்துலலாம் நடக்கல, கரூரில் மட்டும் ஏன் நடந்தது அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இவ்வளோ கூட்டம் கூடுது. நான் பிரேமலதாவை கேட்குறேன், அம்மா இந்த 3வது சனிக்கிழமை இது 6 ஊரில் நடந்தது, மற்ற 5 ஊரில் நாமக்கல்ல கூட விடுங்க, மற்ற 4 ஊரில் நடக்காதான் ஆச்சரியம். அந்த க்ரௌடை டிவியில் பார்க்குறீங்க. நான் கேட்குறேன், உங்கள் வீட்டில் நீங்கள் உட்காந்து டிவியில் பார்க்குறீங்க, 45 இன்ச்சு டிவியில் பார்க்குறீங்க, இல்லை கையில் இருக்க மொபைலில் பார்க்குறீங்க, வேறு 5 இன்ச்சு மொபைலில், உங்களோட முதல் ரியாக்ஷன் என்ன? நீங்கள் அதை சொல்லுங்கள். க்ரௌடு இவ்வளோ முதல் கூட்டம் சொல்லுங்கள், சும்மா பரவாயில்ல சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுதை சொல்லுங்கள். சார் அதாவது இவ்வளோ பெரிய பார்க்கும்போது என்னன்னா கட்டுக்கணங்காத கூட்டம், நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவுக்கு இவ்வளோ கூட்டம் இருக்குன்னு தோணுது. அது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஆழமாக பார்த்தீங்கன்னா, நான் சத்தியமாக சொல்கிறேங்க, முதல்ல இந்த கூட்டத்தை திருச்சியில் பார்க்கும்போது என் மனசு பதப்பதச்சுது. நான் நினச்சதெல்லாம் எந்த மிஷாப்பும் நடந்துடக்கூடாது, எந்த துயரமும் நடந்துடக்கூடாது, பக்குன்னு அதை நான் பதிவு பண்ணியிருக்கேன். பெஹிண்ட் ரூட்ஸ் தொலைக்காட்சிக்கு நான் கொடுத்த பேட்டியில் அதை பதிவு பண்ணியிருக்கேன். ஐயோ எதுவுமே நடக்கக்கூடாது, எந்த விதமான துயர சம்பவமும் நடக்கக்கூடாது, இவ்வளோ கூட்டம் இருக்குதே. ஏன்னா யாராலையும் கட்டுப்படுத்த முடியாத கூட்டத்தில் வந்து நெரிசலில் வந்து ஒரு சின்ன கல் விழுந்ததுன்னா போதும். அந்த 4 ஊரில் துயர சம்பவம் நடக்காதது தான் ஆச்சரியமே ஒழிய கரூரில் நடந்தது ஆச்சரியம் இல்லை. அப்போ அந்த விஷுவல்ஸை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது, என்னங்க இது பொலிட்டிக்கல் ரேலிஸில் தமிழ்நாட்டில் மிஷப்ஸ் நடந்ததே இல்லை. இலவசங்களை வாங்கிறதுக்கு போய் செத்தான், நான் சொன்ன 45 பேர் செத்துது. மத நிகழ்ச்சிகளில் 91 இதில் மகாமகத்தில் ஜெயலலிதா இருக்கும்போது போய் உட்காந்து செத்தான் 92. பொலிட்டிக்கல் ரேலிஸில் அரசியல் பொதுக்கூட்டங்களில் தமிழ்நாட்டில் மனிதர்கள் இறந்ததாக வரலாறே கிடையாது. ஏன்னா அது க்ரௌடு, டிசிப்ளின் க்ரௌடு. எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதாவாகட்டும், கருணாநிதி, ஸ்டாலின், யாரா வேணா இருக்கும், எடப்பாடி வரைக்கும் ஒரு நாளைக்கு முன்னாடி அந்த இடத்துல நடந்த க்ரௌடு அங்கேயுமே. ஆமாம், இது யார் சொன்னாலும் கேட்காத க்ரௌடு. அந்த 4 ஊரில் நடக்காதான் ஆச்சரியமே ஒழிய இங்கே நடந்தது ஆச்சரியம். இந்த பாருங்க, இந்த பிளேடு போட்டான், கத்தியை விட்டான், உள்ளூர் மந்திரி, இன்னும் இதுக்கெல்லாம் பேசுகிறதுக்கு உங்ககிட்ட இன்னும் ஆதாரம் இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இந்த பாருங்கள், 4 பேருக்குள்ளே பேசிக்கிறது வேறு, பொது வெளியில் பேசுகிறது வேறு. அப்படி இருக்குன்னா போய் ஆதாரத்தை எஸ்ஐடியில் கொடு, அஸ்ராகார டீமில் கொடு, அருணா ஜெகதீசன் கிட்ட கொடு, கமிட்டியில். தம்மா வாய் பிடிச்சிட்டு மாங்காய் பிடிச்சா அப்படி பேசிட்டு போய்ட்டுறதுல இல்லை நீங்களும் நானும் பேசலாம், நோட்டீஸ் வரும். பிரேமலதா பேசலாம், நோட்டீஸ் வருமா வராதான்றது அஸ்ராகாருக்கு வெளிச்சம், அருணா ஜெகதீசனுக்கே வெளிச்சம். இது அவங்களுக்கு தெரியும், இது அஸ்ராகாருக்கு தெரியும், இது பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்டுன்னு. நீங்களும் நானும் பேசணுன்னா அவதூறு, நம்மளை பிடிச்சி உள்ளே போடுவான், இல்லை சமன்ஸ் வரும். பிரேமலதா எதை வேணால் பேசலாம், அரசியல் கட்சி தலைவர். நான் கேட்குறேன், உங்களுக்கு பொறுப்பு வேணும். எந்த அடிப்படையில் பிரேமலதா இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாங்க? 5 ஊரில் நடக்காதது இங்கேயே நடக்குதுன்னு கேட்குறாங்கல்ல, அதே நான் திருப்பி கேட்குறேன். அந்த 5 ஊர்லலாம் ஏன் நடக்கலை, இங்கே ஏன் நடந்ததுன்னு பொழுது நீங்கள் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்கல்ல. நான் கேட்குறது, உங்கள்கிட்ட என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீங்க? எங்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வெளியிடணும்னு அவங்க சொல்லலாம், சம்மந்தப்பட்டவங்களை எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை அளக்கலாம். சும்மா வாய் புளிச்சுன்னு மாஞ்சும், அதான் அரசியல்வாதிகளுக்கு இருக்க ஒரு லக்ஸுரியாக தான், எதை வேணால் பேசிட்டு போயிட்டே இருக்கலாம். தனி மனிதர்களோ பத்திரிகையாளர்களோ பேசுனாங்கன்னா அவங்க அதுக்கான விளைவை எதிர்கொள்ளணும். இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இருக்கக்கூடிய லக்ஸுரி. இது எந்த ஆதாரத்தில் அவங்க பேசுகிறாங்கன்றது அவங்க தான் போய் அஸ்ராகாரர்கிட்ட எஸ்ஐடியில் சொல்லணும். அவங்க எந்த ஆதாரமும் இல்லாமல் நீ பேசுகிற. முதல்ல அவர் ஏன் 4 மணி நேரம், எவ்வளோ நேரம் பொறுத்து வந்தார்? 8:45 மணிக்கு நாமக்கல்லில் பர்மிஷன்னா 8:45 தான் ஸ்பெஷல் ஃப்ளைட்டில் அவர் ஏறுறார். அங்கே அவர் விஜயோட யோகியதை லட்சணம் தெரியல. ஆமாம், ஃபஸ்ட் கொஸ்டினே அதான், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தார்? மனசாட்சி இல்லை. உன்னை பார்க்குறதுக்கு ஆயிரக்கணக்கில் ஜனங்க நிற்குது, நீ 6 மணி நேரம் 7 மணி நேரம் லேட்டாக போவியா? செத்துருப்பான், செத்துட்டான். செத்தவன் எண்ணிக்கை கம்மியா? அந்த க்ரௌடை பார்த்தா 100 கணக்கில் செத்துருப்பான். 42ன்னு சந்தோஷப்படுது. யார் செஞ்ச புண்ணியமோ, ஆண்டவ புண்ணியத்தில் வெறும் 42ஓடு நின்று போச்சு. அப்புறம் 3லேருந்து 10 தான் உனக்கு டைமு.
12 மணிக்கு உங்கள் சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸில் வந்து அங்கே வர சொல்லி ஏன் போட்டீங்க? போட்டாங்களா இல்லையா? போட்டேன் சார். 12 மணிக்கு விஜய் அங்கே வந்துருவாருன்னு போட்டிருக்காங்க. ஏன் போட்டான்? அப்போ கூட்டத்தை சேர்க்குறீங்கல்ல. புத்தி இது எவ்வளோ ஈன புத்தி, எவ்வளோ ஈன புத்தி இது. சோஷியல் மீடியா தான் இன்றைக்கி எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன் கூட்டம் அதுவும் அவரோட ரசிகர்கள் பெரும்பாலும் சோஷியல் மீடியாவில் தான் இயங்குறாங்க, அவருடைய ஆதரவாளர்கள். இல்லை, இவங்க அஃபிஷியல் பேஜில் தானே போட்டிருக்காங்க. சரி, ஏன் போட்டேன்? உனக்கு கொடுத்த பர்மிஷன் என்ன? 3லேருந்து 10. சரி, 8:45 நாமக்கல் போட்டு நீ 8:45 தான் இங்கேருந்து கிளம்புறன்றது விஷுவலில் வருது. அப்போ 12 மணிக்கு எப்படி வருவேன்? ஆமாம், 8:30 தான் வீட்டை விட்டே வெளியே வர்றாரு சென்னையில். அப்போ எப்படி நீ 12 மணிக்கு நாமக்கல் ஃப்ளைட்டில் போய் ஏர்போர்ட்லேருந்து நாமக்கல் 80 கிலோமீட்டர் போய் நாமக்கல்லில் பேசிட்டு பை ரோடு போகிறதுக்கு 12 மணிக்கு போயிடுவியா? போய் நாகப்பட்டினத்தில் கரண்ட்டை கட் பண்ணுன்னு லெட்டர் கொடுத்தீங்கல்ல, எவனாவது எந்த கட்சிக்காரனா கொடுத்துருக்கானா? கொடுத்துட்டு அப்புறம் என்ன பேசினார் அவர்? கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்கன்னு. ஒன்று இது அறிவு நேர்மை இல்லாத விஷயம், போய் பேசுகிறாரு. இல்லை அவர் கட்சியில் என்ன நடக்குதுன்னு அவருக்கே தெரியல. அதனால் 90% விஜய் மட்டும்தாங்க பொறுப்பு. அதுக்கு பிறகு தான் மக்கள், அரசாங்கம் எல்லாம். இல்லை இப்படி கூட வச்சுக்கலாம், 90% இல்லை 100% மக்கள் தான் பொறுப்பு, அப்படி கூட வச்சுக்கோங்க. புத்தி கட்டு போய் நான் உழுவேன்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எத்தனை அஸ்ராக்காருக்கு வந்தாலும், எத்தனை அருணா ஜெகதீசன் வந்தாலும் இதெல்லாம் தடுக்கவே முடியாது. அப்படி தான் நான் பார்க்குறேன். செத்த பிறகு காரணம் தார ஏதோ போஸ்ட்மார்ட்டம் தடுக்கணும். இல்லை, தடுக்க முடியாமல் போச்சு. எப்படி தடுக்க முடியும்? உனக்கு புத்தி இல்லைன்னா எப்படி தடுக்க முடியும்? உன்னை யாராவது கம்பல் பண்ணாங்களே? இல்லை அங்கே ஏதாவது ஒரு இலவசம் கிடைக்குதா உனக்கு? ஒன்றுமே இல்லைல்ல. சரி, நீ கேட்க தான் போறியா அந்த ஸ்பீச்சன்னா? அதுவும் இல்லை. நீ பார்க்க போகிறன்ற அதை தான் டெய்லி டிவியில் பார்க்குறியா? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இது பேசுகிறதே வேஸ்ட். நிறையா முக்கியமான விஷயங்களோட ஷேர் பண்ணிங்க சார். நேரம் ஒதுங்க. நன்றிங்க சார். நன்றி. அப்ளை பண்ணாமலே ஜாப் உங்களை தேடி வரணுமா? அதுக்கான ஆப் தான் டிக்விக். TickBig, a one go-to platform for all professionals, freelancers, students, brands and institutions. Rewrite your limits. Sign up now.